ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம அல்லம் பச்சடி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இதை வச்சு தான் ஒரு பச்சடி செய்ய போகிறேன். இதை நல்லா க்ளீனாக அலம்பி வெட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா க்ளீனாக அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன். சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதோட ஒரு 5 பல் பூண்டு வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். பாருங்கள், அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த இஞ்சியும் பூண்டையும் போட்டு வதக்கிடலாம். பாருங்கள், இந்த இஞ்சியும் பூண்டையும் இதில் போட்டு வதக்கிடலாம். இதை பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், ஸ்டவ்லேருந்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அடுத்தது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஒரு 3 காஷ்மீரி மிளகா, 2 சாதா மிளகா, தனியா, சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வறுக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதில் இருந்த எண்ணெயே கொஞ்சம் இருக்குது. அதனால் எண்ணெய் நான் ஊற்றலை. இதில் இருக்கிறதெல்லாம், இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுக்கிறேன். இதை நல்லா செவக்க வறுத்துடலாம். நான் இப்போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியாக தான் போட்டிருக்கேன். நான் மிளகாலாம் போடுறேன். மிளகா, சீரகம், கடுகு எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். பாருங்க, ஒரு துண்டு பெருங்காயம் கட்டி நான் வறுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடுறேன். எல்லாமே நல்லா வறுபட்ட வாசனை வருது. இன்னும் கொஞ்சம் கூட செவந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடுறேன். பாருங்கள், இது நல்லா ஆறிடுத்து. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதிலேயே அந்த இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டுட்டேன். நான் ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவு, சின்ன லெமன் சைஸ் அளவு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு, இந்த புளி தண்ணி, உப்பு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் ஏற்றி கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச பின்னா கடுகு போட்டுடலாம். பாருங்கள், கடுகு காஞ்சிட்டு எண்ணெய் போடும். கடுகு போட்டேன். கடுகு காயட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னா சீரகம் போடணும். நல்ல அப்படியே பொங்குது.
பாருங்கள் கடுகு பொரிஞ்சு வருது. இப்போது சீரகத்தையும் போட்டுடலாம். பாருங்கள் கடுகு சீரகமும் பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம மிளகா ஒரு 2 மிளகாவை கிள்ளி போடுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுடுறோம். இப்போ நம்ம அரைச்சதை ஊற்றிடலாம். பாருங்கள் அரைச்சதையும் போட்டுட்டேன். கொஞ்சோண்டு மிக்ஸி அலம்பி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள் நல்லா இப்போ தான் கொதி வந்துன்னு இருக்கு லேசாக. இப்போ கொஞ்சோண்டு இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூனு நாட்டு சக்கரை போடுறேன். காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை போடுறேன். பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. நம்ம கலரும்போது ஒரு மாதிரி அல்வா பதத்துக்கு ஆடிட்டு வருது. பாருங்கள் இதை பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து விட்டோம்னா அப்படியே எப்படி இதுவாக வருது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.